ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சோனாலி கோழி இதில் வரக்கூடிய வதந்தியும் உண்மையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோழியை விற்கிறதுக்கு என்னென்ன மிகைப்படுத்தி சொல்கிறாங்க, என்னென்ன பொய் சொல்கிறாங்க, அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது மறைக்கப்பட்ட உண்மைகள். சோனாலி கோழி பண்ண வைக்கிறோம் அப்படின்னா இந்த மருந்து கட்டாயமாக நம்மக்கிட்ட இருக்கணும். டெட்ராசைக்ளின் பவுடர். இதோட விலை பார்த்திங்கன்னா 80 ரூபா. இந்த மருந்து நம்ம சோனாலி பண்ண வைக்கிறோம் அப்படின்னா வைக்கக்குள்ளேயே கையோடு வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த மருந்தை கட்டாயம் வாங்கிக்கிங்க. இது கூட விம்ரால், இது ஒரு சப்ளிமெண்ட்டு. கோழி குஞ்சு நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்காகவும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த மருந்தை நம்ம ட்ரிங்கரில் ஆட் பண்ணி தண்ணியில் வைப்போம். இதுவும் கட்டாயம் இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மருந்து என்ட்ரோஃப்ளிக்சின் BH ஓரல். இந்த மருந்தும் கோழி பண்ணைக்கு கட்டாயமாக கையில் இருக்கணும். அதுவும் எதுக்காகன்னு பின்னாடி உங்களுக்கு கிளியராக புரிய வரும். இது கூடயே லீவ் 52 அந்த மருந்தும் கோழி பண்ணையில் எப்போயுமே அவைலபிளாக இருக்கணும். என்ட்ரோஃப்ளிக்சினோட விலை 210 ரூபா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மருந்துங்க எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். அடுத்தது நம்ம இந்த கோழியில் வரக்கூடிய வதந்திகளையும் இதில் இருக்கிற உண்மைத்தன்மையும் கோழி குஞ்சுகளை விற்கிறதுக்காக என்னென்ன பொய் சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் சோனாலி கோழியை பற்றி தெரியாமையே அதை வாங்கி பண்ண வைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அப்படி ஒரு விளம்பரம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சோனாலி கோழியை பொறுத்த வரைக்கும் நோயே வராதுன்னு சொல்கிறாங்க. அது முழுக்க முழுக்க போய். சோனாலி கோழிக்கு நோய் வரும். என்ன நோய் வரும்னா சளி கம்ப்ளைண்ட் வரும். சளி கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அது குறைசாவாக மாறிடும். குறைசாவாக மாறிடுச்சுன்னா மற்ற கோழிலாம் டக்கு டக்குன்னு இறக்கும். ஆனால் சோனாலியில் இருக்கிற ப்ளஸ் என்னென்னா குறைசாவே வந்தாலும் சடனாலாம் இறக்காது. இதோட மைனஸும் அதான், ப்ளஸ்ஸும் அதான். இறந்துடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் இறக்காத போது பண்ணையிலே அதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சடனாக அடுத்தடுத்த கோழி குஞ்சுங்களுக்கு உடனே பரவி அந்த கொட்டகையில் இருக்கிற எல்லா கோழிகளுக்கும் குறைசா கம்ப்ளைண்ட் ஈஸியாக பரவிடும். அதனால் சளியை மைனூட்டாக கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் சோனாலி கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மற்ற கோழிங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். வாயை திறந்து மூடும், குறுகிக்கிட்டு நிற்கும், தீவனம் எடுக்காது. இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சோனாலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பொதுவாக கோழிகளுக்கு தெரியாது. ஏதாவது 1-2 கோழி தான் வாயை திறந்து மூடும். நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா 2வது நாள்லேருந்து 3வது நாளுக்குள்ளேயே குறைசாவாக மாறிடும். ஒரு கண்ணை மூட ஆரம்பிச்சிடும். நல்லா தீவனம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே தெரியும். காலையில் நீங்கள் போய் பண்ணையை திறந்து பார்க்கக்குள்ள ஒரு 4-5 கோழி இறந்து கிடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் தீவனம்லாம் போட்டுட்டு மதியம் போல் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு 5-6 கோழி இறந்து கிடக்கும். இது சோனாலி கோழியில் ஒரு பெரிய ட்ராபேக். அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொதல் நாளே உங்களுக்கு லைட்டை நிறுத்தி வச்சுட்டு நைட்டில் டெய்லி போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தீங்க பண்ணையிலனா அந்த சவுண்டு கரக்குன்னு கேட்கும். கோழி ஒரு மாதிரி செதும்பும். அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் டெட்ராசைக்ளின் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 1 லிட்டருக்கு 1 கிராம்னு வைக்கணும். அடுத்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் தெரிய வருது கொஞ்சம் முத்திடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். பேராசிட்டமால் வச்சு எப்படி ஒரு ரெமெடி நம்ம செய்யலாம் மருந்தை அப்படின்னு போட்டிருப்போம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த மருந்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை கோழிங்களுக்கு டைரெக்டாக ஃபீட் பண்ணியோ கொடுக்கலாம். அதையும் விட்டுட்டிங்க அப்படின்னா 3வது நாளில் தான் கண்ணை மூடக்குள்ளே தான் குறைசா வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா என்ட்ரோஃப்ளிக்சின் BH ஓரலை தண்ணியில் கலந்து கோழிங்களுக்கு வைக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி வைக்கக்குள்ள கோழியோட இறப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அந்த மருந்தை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா
கோழிங்களுக்கு சரியாயிடும். ஒரு சில கோழி வந்து இறப்புக்கு தடுக்க முடியாது, ஆனால் வந்து அடுத்த கோழிங்களை காப்பாற்றிட முடியும். இது வந்து நோய். அடுத்தது வந்து யூடியூப்பில் சொல்லக்கூடிய பொய்யை பற்றி நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சேனலில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, 70 நாளில் வந்து சோனாலி வந்து 1 கேஜை வந்து கிராஸ் பண்ணிடும், 75 நாளில் கூவ ஆரம்பிச்சிடும், 100 நாளில் முட்டையிடும்னு சொல்கிறாரு. இது வந்து முழு ஒரு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி அவரோட வியாபாரத்துக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாரு. இதை நம்பி வந்து நிறையா பேர் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு 70 நாளில் 1 கிலோ வரல அப்படின்னா நம்ம வளர்க்குற முறை தப்போ, இல்லை வந்து கோழியை வந்து நம்ம சரியாக பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்களா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே இல்லை, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இதுமாரி வந்து வரலைங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நீங்கள் ஃபீடு ஒழுங்காக போட்டிருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நம்ம பேர்லேயே கம்ப்ளைண்ட்டை திருப்பி விட்டுருவார். இது வந்து இப்போ பரவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பெரிய பொய். ஒரு 1/2 கிலோ 100 கோழி வளர்க்குறீங்கன்னா 30% கோழி வந்து 70 நாளில் 1/2 கிலோ வந்திருக்கும். 40% கோழி வந்து ஒரு 400 கிராம் அளவில் இருக்கும். ஒரு 30% கோழி வந்து 350 கிராம் 300 கிராமில் தான் இருக்கும். இதுதான் வந்து கோழியோட வளர்ச்சி. அடுத்து இன்னும் ஒரு பெரிய பொய் என்ன சொல்கிறாங்கன்னா, 250 முட்டையிடும் 240 முட்டையிடும்னு அவங்கவுங்களுக்கு வாயில் வந்ததை அள்ளி கடாசுறாங்க. அதெல்லாம் கிடையாது. 200 முட்டையிடும். மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்கன்னா 160 முட்டையிலேருந்து 180 முட்டை வரைக்கும் இடும். ஃபுல்லாக லேயர் போட்டு நல்லா முட்டை கோழி தீவனத்தை போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா 200லேருந்து 210 முட்டை வரைக்கும் இடும். அதுக்கு மேலே இடாது. இப்போது சோனாலி கோழியை வந்து வீட்டு தேவைக்கு வளர்க்கலாமான்னா கட்டாயம் வளர்க்கக்கூடாது. ஏன் வளர்க்கக்கூடாதுன்னா, சோனாலி கோழி வந்து அடைபடுத்து குஞ்சு பொரிக்கிற தன்மை அதுக்கு வந்து சுத்தமாக கிடையாது. நீங்கள் ஒரு 5 கோழி வளர்க்கணும் 10 கோழி வளர்க்கணும்னு வீட்டில் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்குன்னு தனியாக இன்குபேட்டர் வாங்க வேண்டியது வரும். திரும்ப டே ஓல்டுலேருந்து அதை பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு வந்து சிரமத்தில் கொண்டு போய் விடும். அப்போ வீட்டு தேவைக்கு சிறுவடையை நீங்களையோ இல்லை பெருவடையோ நீங்கள் வளர்த்திங்கன்னா அதுவே முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிக்கும். உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தலைவலிலாம் இல்லாமல் இருக்கும். பண்ணை அமைக்க போகிறோம் அப்படின்னா சோனாலி வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரீடு. ஆனால் குறைஞ்சது ஒரு 100 சிக்குலேருந்து 300 சிக்குக்கு வளர்க்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே வளர்க்கலாமே தவிர அது குறைஞ்சி வந்து சோனாலியை வந்து யாரும் வளர்க்கக்கூடாது. ஏன்னா அப்படி வளர்க்குறோம்னா அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காரணத்துக்காக வீட்டு தேவைங்களுக்கு சோனாலியை வளர்க்குறத தவிர்க்கிறது தான் நல்லது. சோனாலியை பொறுத்த வரைக்கும் நோய் வரும், ஆனால் 5 நாள் 4 நாள் தாங்கும், காப்பாற்றிக்கலாம். இதுதான் உண்மை. எந்த ஒரு ஜீவராசியுமே கடவுள் படைப்பிலையும் சரி மனுஷன் படைச்சதுலேயும் சரி நோய் வராமல் ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சதே இல்லை. அந்த அடிப்படையில் தான் சோனாலிக்கும் நோய் வரும், ஆனால் சரி பண்ணிட முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து சிறுவடையோட உருவ அமைப்பில் ஒத்து போகிறதால ஈஸியாக சேல் பண்ணிட முடியும். இது வந்து உண்மை. ஆனால் பைபேக் நாங்கள் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது பொய். ஏன்னா பைபேக் வந்து 200 ரூபாய்க்கு தான் பண்ணுவாங்க, இல்லைனா பைபேக் பண்ண மாட்டாங்க. 200 ரூபாய்க்கு வளர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே நிற்காது. இது வந்து இன்னும் ஒரு பெரிய பொய். சந்தையில் எடுத்துகிட்டு போய் விற்கிறீங்க இல்லை ஊரில் விற்கிறீங்கன்னா 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா 450 ரூபா வரைக்கும் கூட சாலிடாக சேல் பண்ண முடியும். விற்பனை வாய்ப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சோனாலி பண்ண அமைக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். சோனாலி கோழியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து மேய்ச்சல் முறைக்கும் இது வந்து செட் ஆகும், கொட்டகை முறைக்கும் செட் ஆகும். அதனால் பண்ணை அமைக்கிறவங்க தாராளமாக சோனாலி கோழியை ப்ரிஃபர் பண்ணி வளர்க்கலாம். இதில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, சோனாலி கோழியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நம்ம நாட்டுக்கோழி மாதிரி தான். அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மெயின்டைன் வந்து இதுக்கு கட்டாயம் இருக்கணும். சில பேர் வந்து 4 மாதம் நம்ம முட்டை கிடச்சிரும். டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் வந்து வெளியிடப்படும். ஏன்னா சொல்ல வேண்டிய தகவல்கள் நிறையா இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது.
அதனால் இதை வந்து 2 பகுதியாக வந்து நான் பதிவிடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள். எல்லாருமே பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் வீடியோ நான் சீக்கிரமாக வெளியிடுறேன். அதில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.